அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மீனராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி. உங்களுடைய 12ஆம் இடமான விரைய மோட்சஸ்தானத்தில் கும்ப ராசியில் நடைபெறவிருக்கும் இந்த நிகழ்வு சுமார் 139 நாட்கள், அதாவது சுமார் 4.5 மாத காலம் நடைபெறவிருக்கு. இந்த நிகழ்வு ஜூன் 30ஆம் தேதி முதல் நவம்பர் 15ஆம் தேதி வரை நடைபெறவிருக்குங்க. ஸோ இந்த மீனராசி அன்பர்களுக்கு கும்பத்திலே பயணம் செய்யும் இந்த சனி பகவான் தன்னுடைய வக்கர நிலையை அடையும் பொழுது இதுவரைக்கும் யாருக்கெல்லாம் அதாவது கஷ்டமான சூழ்நிலைகள், அதாவது யாருக்கெல்லாம் அதாவது நல்ல பலனையே கொடுக்கல, கெடுபலன்கள் யாருக்கெல்லாம் பாதிப்பு கொடுத்துட்டு இருந்தாரோ இந்த நிலையில் அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பலன்களையும் நன்மைகளையும் சுப நிகழ்வுகளையும் நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு யோக காலமாக இருக்க போதுங்க. ஸோ இந்த நிகழ்வு மீனராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதை தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மீனராசி அன்பர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல தாங்க இந்த குரு பகவான், அதாவது இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது நடக்கவிருக்கு. ஸோ மீனராசி அன்பர்கள் அப்படின்னாவே பொறுமைசாலிங்க, பொறுமையை பொறுத்தார், அதாவது எந்த விஷயத்தையுமே பொறுமையை செயல்படுத்தக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறதா அவ்வளோ சீக்கிரம் யார் மேலேயும் கோவப்பட மாட்டாங்க. ஸோ பாசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இவங்ககிட்ட தான் தெரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் அன்புக்கு கட்டப்பட்டுவார்கள் அப்படின்னு சொல்லாங்க. தனக்கு ஒரு விஷயம் கரெக்டுன்னு படுது அப்படின்னா அந்த விஷயத்த ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு இருப்பாங்க. அதே விஷயம் தனக்கு தப்பு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அது தவறு, நான் செய்த விஷயங்கள் தவறு அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அதை மன்னிக்கவே மாட்டாங்க. ஸோ துரோகத்தை ஒரு காலமும் அனுமதிக்காத ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவங்களுக்கு நடக்கிறது எல்லாமே பெரிய துரோகம் தாங்க. கடந்த சில வருடங்களாக பார்த்தீங்க அப்படின்னா இவங்க காலகட்டங்களில் சந்தித்த இழப்புகள் அப்படிங்கிறது ஏறலாம். யாருக்குமே எல்லளவும் துரோகம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு தான் எல்லாருமே துரோகங்கள் அப்படிங்கிறது செஞ்சிட்ருக்காங்க. நல்லது நினச்சி ஒருத்தருக்கு நல்லது பண்ணேன், ஆனால் அதுவே எனக்கு கெடுதலாக நின்றுச்சு. கஷ்டப்படுறாரு, ஐயோ பாவம்னு சொல்லிட்டு அவருக்கு உதவி பண்ணேன், இன்றைக்கி அந்த உதவி பண்ணதில் பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சிட்ருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, ஒரு கொஞ்சம் பணம் எங்கேயாவது கடன் வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க. சரி போகட்டும், பாவம் கஷ்டப்படுறாங்களேன்னு வாங்கி கொடுத்தேன். ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கு வாங்கி கொடுத்த பணத்துக்கு நான் தான் வட்டி கட்டுறேன். அந்த கடனும் இப்போ என் தலையில் தான் நின்றுருக்கு. என்னால் கடனை திரும்ப அடைக்க முடியாத சூழல், வட்டிக்கு பணம் வாங்கி அதை மறுபடியும் வட்டி கட்டி இதனால் பணம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிருச்சு. ஒரு காலகட்டத்தில் ஒரு சூழ்நிலையில் எல்லாருமே என்னை ரொம்ப அவப்பேராக பேசக்கூடிய, ரொம்ப அவமானங்களை சந்திக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு தள்ளப்பட்டுட்டேன். நான் யாருக்குமே துரோகம் பண்ணலையே, ஏன் எனக்கு மட்டும் எல்லாருமே இப்படி துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சி இனிமேல் யாருக்குமே உதவியே செய்யக்கூடாது, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு வாழணும் அப்படின்னு நினச்சாலுமே சில பிரச்சனைகள், யாராவது உதவின்னு கேட்டால் மறுபடியும் அதை எல்லாத்தையும் மறந்துட்டு போய் உதவி செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு என்னுடைய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா ஜாதகனுடைய இந்த ராசிக்காரர்களுடைய அமைப்பே அப்படி தான். எவ்வளோதான் நம்ம திட்டினாலுமே, எவ்வளோதான் நம்ம ஒதுக்குனாலுமே மறுபடியும் திரும்ப நிற்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுருவோம். ஸோ நமக்கு யாருக்குமே எந்த துரோகமும் பண்ண தெரியாது, யாருக்கும் மனசால் கனவுல கூட யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நபர்கள். ஆனால் இந்த ராசிக்காரர் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. ஒரு தொழில் ரீதியாக தொழிலில் எல்லாருமே போட்டியாளராக தான் நினைக்கிறேன். எல்லாருமே தொழிலை போட்டியாக தான் நினைக்கணும், பொறாமையாக நினைக்கக்கூடிய நிலை எனக்கு மட்டும்தான் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு அதே ஆப்போசிட்டில் அதே பிஸ்னஸ் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அதெல்லாம் போட்டியாக நினைக்காம என்னை பொறாமையாக நினைக்கிறாங்க, எதிரியாக நினச்சி என்னை துன்புறுத்துகிறாங்க. ஏதாவது ஒரு விதத்தில் நான் வீழ மாட்டேனா, ஏதாவது ஒரு விதத்தில் நான் நஷ்டமாக மாட்டேனான்னு நினச்சி அனுதினமும் என்னை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் கெடுதல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. என்னை பற்றி தேவையில்லாத அவதூறுகளை பரப்பக்கூடிய நிலைக்கு மாறிடுச்சு. இதனால் என்ன ஆகணும், என்னோடய தொழிலை நான் கரெக்டாக நடத்த முடியல, என்னுடைய வாடிக்கையாளர்களை என்னால் தக்க வச்சிக்க முடியல அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேன். இந்த நிலை மாறாதா? நான் யாரையும் எதிரியாகவே நினைக்கல, ஆனால் என்னை வாழவே விடமாட்டிக்கிறாங்கன்னு சொல்லக்கூடியவங்களை எதிரிகளை உங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த சனி பகவானுடைய வக்ர நிலை. ஸோ எதிரிகள் உங்களை கண்டு ஆட்டோமேட்டிக்காக விலகக்கூடிய சூழல், எல்லா விஷயத்தையுமே பொறுமையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன், உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் கண்டிப்பாக 100% நல்ல பேர் எடுக்கிறதுக்கு, மற்றவங்களை காட்டிலும் உங்களோட பிஸ்னஸ் நல்லா ப்ராஃபிட்டபுளாக போகிறதுக்கான சூழலை எல்லாத்தையுமே ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க.
அடுத்ததாக இந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நான் என்னோடய வேலையை மட்டும்தான் நான் கரெக்டாக செஞ்சிட்ருக்கேன், ஆனால் கூட இருக்கிறவங்கெல்லாம் என்னை ஏதாவது ஒரு எதிரியாக பார்க்குறாங்க, நான் எப்படா ஏதாவது தவறு செய்வேன், அந்த தவறு மூலமாக எனக்கு எப்படா என்னுடைய மேலதிகாரிகளை திட்டுவாங்க, என்னை வேலை விட்டு துரத்துவாங்க, அந்த இடத்துக்கு வேறு யாராவது கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் நடந்துகிட்ருக்கு. என்னுடைய பொறுமைத்தனத்தால் சில விஷயங்கள் நான் கண்டிப்பாக சாதிச்சிருக்கிறேன். ஆனால் அந்த சாதனைகள்லாம் இப்போ ஒன்றுமே இல்லாத நிலைக்கு போயிட்டுருக்கு. ஏன்னா என்னை அந்த இடத்துல பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணவே விடமாட்டேங்கிறாங்க. தேவையில்லாத ப்ரெஷர்லாம் கொடுக்குறாங்க. என்னால் அந்த இடத்துல கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி வேலை செய்ய முடியல. இந்த வேலையை விட்டுட்டு பேசாமல் ஏதாவது ஒரு போய் தொழில் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற நிலைக்கே நான் தள்ளப்பட்டுட்டேன். இந்த நிலை எனக்கு எப்போ தான் மாறும்னு சொல்லுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் எதிரிகள் உங்களை விட்டு விலகுவார்கள். அதே போல் உங்களுடைய வேலையில் நீங்கள் தான் கிங்கு. உங்களுக்குன்னு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன்ஸ், உங்களுக்கு இது வரைக்கும் எதிர்ப்பாக நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு கூட உங்களை நட்பாக மாறி உங்களை விட்டு விலகி போகக்கூடிய அளவுக்கு எதிரிகள் எல்லாம் உங்களை விட்டு விலகி போவாங்க. அந்த எதிரிகள் சில நேரத்தில் நண்பர்களாக மாறி உங்களுக்கு ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. இனிமேல் எதிர்ப்புகள் அப்படிங்கிறதே சுத்தமாக இல்லாமல் போக போகுதுங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல காலகட்டம். இது வரைக்கும் நீங்கள் இருந்த பொறுமைத்தனத்திற்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுதுங்க. திருமணம் சார்ந்த சில யோகங்கள், கல்யாணம் அப்படிங்கிறது எனக்கு வாய்ப்பு கை கூடவே மாட்டேங்குதுங்க, டிலே ஆகிட்டே இருக்குது. ஏன்னா ஒரு சில விஷயங்களை பொறுமை காக்கலாங்க, ஆனால் அந்த பொறுமைகள் அப்படிங்கிறது எல்லாம் மீறி போயிட்டுருக்கு. ரொம்ப காலகட்டமாக போயிடுச்சு. ஒரு நல்ல வரன் அமையணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிறவங்க வசதி வாய்ப்பை தேடிட்டு அதுவே ஒரு காரணத்தினால எனக்கு திருமணம் அப்படிங்கிறது டிலே பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே போல் சொந்த பந்தங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, நல்ல வசதி வாய்ப்பு உள்ள இடத்துல தான் பார்த்து பொண்ணை கல்யாணம் பண்ணி தரணும்னு சொல்லி வசதி வாய்ப்புகளை பார்த்து என்னை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள். எனக்குன்னு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, பட் என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் ரொம்ப எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுவே ஒரு பெரிய குறைபாடாக நடந்துகிட்ருக்குங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு தன்னுடைய எதிர்பார்ப்புகள், தன்னை சுற்றி இருக்கக்கூடிய வட்டாரங்கள் அவங்களே புரிஞ்சுக்கிட்டு எதிர்பார்ப்புகளை குறைச்சிட்டு அவங்களுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க. அதே போல் ரொம்ப நாளாக டிலே ஆகிட்டுருக்கு, நானும் நிறைய பெண் பார்த்துட்டேங்க, எனக்கு திருமணம் அப்படிங்கிறது கரெக்டான அமைப்பே வரமாட்டேங்குது, ஏதாவது ஒரு விதத்தில் டிலே ஆகிட்டே இருக்குது, ஓகேங்க பார்த்து சொல்கிறான், நான் ஒரு வாரம் கழித்து சொல்கிறேன், ஒரு மாதம் கழித்து சொல்கிறேன்னு சொல்லி எல்லாருமே தட்டி கழிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறி திருமணம் அப்படிங்கிற யோகம் கை கூடுவதற்கான சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க. அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பதற்கான வாய்ப்புகளை நிறைய சுப விரயங்கள், அதாவது விரயங்களே பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஹாஸ்பிட்டலில் போய் தேவையில்லாத செலவுகள், ஹாஸ்பிட்டலுக்கே நிறைய பணத்தை செலவு பண்ணிட்டோம், இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எங்களுக்கு உருவாகவே இல்லை, நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்துட்ருக்குறோங்க, தேவையில்லாத செலவுக்கு தான் ஆகிட்டுருக்கு, எங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்காது அப்படின்னா இந்த 12ஆம் இடத்தில் நடக்கக்கூடிய சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி சுப விரயங்களை தான் கொடுக்குங்க. இந்த நேரங்களில் நீங்கள் பண்ணக்கூடிய விரயங்கள் கூட, பண்ணக்கூடிய செலவினங்கள் கூட உங்களுக்கு ஒரு சுப நிகழ்வாக மாறும். ஹாஸ்பிட்டலுக்கு செய்யக்கூடிய செலவுகள் கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. அடுத்தது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அந்யோன்யங்கள் குறைஞ்சிட்டே போயிட்டுருக்குங்க. எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கும், பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. 12ஆம் இடம் அப்படின்னாவே தேவையில்லாத சில, அது கும்பராசியில் 12ஆம் இடத்துல உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய பயிற்சி. அதே போல் மீனராசி அன்பர்களுக்கு விரயஸ்தானத்தில் இந்த சனி பகவானுடைய ஆட்சி இருக்கிறதுனால ஏதாவது ஒரு விதத்தில் தேவையில்லாத நஷ்டங்களை நீங்களே ஏற்படுத்திகிட்டு இருப்பீங்க. இது மூலமாக உங்கள் மனைவிட்டு தேவையில்லாத சில பிரச்சனைகள், கணவர்கிட்ட தேவையில்லாத சில வாக்குவாதங்கள் ஏற்படும். எதுக்காக தான் இந்த மாதிரி பணத்தை கொண்டு போய் நஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க, இந்த பணத்தை எல்லாம் மறுபடியும் சம்பாதிக்க முடியாது, ஆனால் இந்த மாதிரி தேவையில்லாத நஷ்டங்களை ஏற்படுத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது உங்களுக்கு அது ஒரு பெரிய கோபத்தை ஏற்படுத்தி கொடுத்து கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது உருவாயிருச்சு. 2 பேருமே பிரிந்து வாழக்கூடிய சூழல். நிறைய பேர் இந்த நேரத்தில் பிரிஞ்சே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இந்த காலகட்டங்களில் அந்யோன்யம் அப்படிங்கிறது அதிகரிக்குங்க. பிரிஞ்ச கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான சில சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுதுங்க. அடுத்ததாக ஒரு நிலம் வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீண்ட காலமாக முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். இந்த நேரத்தில் விரயங்கள் மட்டும்தான் ஆகுமே தவிர கிரயங்கள் எதுவும் ஆக மாட்டேங்குதுங்க. எல்லா பணமும் அந்த வீடு கட்டுறதுக்கோ இல்லை ஒரு இடம் வாங்குறதுக்கோ வச்சுட்ருக்கிற பணம் தேவையில்லாத விதங்களில் எங்களுக்கு லாஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த பணத்தை ஏதாவது ஒரு விதத்தில் சேவ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கொண்டு போய் பணத்தை கொடுத்தோம், அந்த பணமும் எங்கள் கைக்கு கரெக்டான நேரத்தில் சேரல, அட்லீஸ்ட் அந்த பணமாவது வந்துச்சுன்னா பரவாயில்ல, இல்லை அட்லீஸ்ட் பேங்க் லோன் மூலமாக சில முயற்சிகள் எடுத்துகிட்ருக்கோம், அந்த பேங்க் லோன் எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கரெக்டான நேரத்தில் அந்த பணம் உங்கள் கைக்கு சேருங்க. அந்த விரயங்களையே நீங்கள் சுப விரயங்களாக மாற்றக்கூடிய காலகட்டமாக இருக்க போது. நல்ல ஒரு பலன், ஒரு இடம் வாங்கிறது இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல
ஒரு பெரிய நஷ்டத்தை தவிர்க்கக்கூடிய ஒரு யோக காலமாக இருக்க போதுங்க. அடுத்ததாக இந்த ஆரோக்கியம் சார்ந்த சில பிரச்சனைகள், தேவையில்லாத மருத்துவ ரீதியாக நிறைய செலவு பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஏதாவது ஒரு விதத்தில் பணம் விரயமாயிட்டே இருக்குது, உடல் ரீதியாக எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு செய்யக்கூடிய செலவினங்கள் கூட இந்த நேரத்தில் ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்றதுக்கு ஆன்மீகம் சார்ந்த சில முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது, அதாவது கோயிலுக்கு போகிறதுங்க, புண்ணிய நதியில் நீராடுறது, ஆன்மீக பயணம் மேற்கொள்வது, கடவுள் மேலே பக்தி ஜாஸ்தி ஆகிறது, இந்த தருணங்களை மகான்களை சந்திக்கக்கூடிய அளவுக்கு சில யோகங்கள் எல்லாமே உருவாகக்கூடிய காலகட்டமாக இந்த 12ஆம் இடத்தில் நடக்கக்கூடிய விரய மோட்சஸ்தானத்தில் இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி. அடுத்ததாக இந்த குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. ஏன்னா கல்வி, வெளிநாடு சென்று கல்வி கற்கக்கூடிய ஒரு யோகமாக இருக்க போது கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு வேலைக்கு, அதாவது கல்வியை முடிச்சுட்டு வேலைக்கு போவதற்கான சில சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க. ஸோ கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீருங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அகன்று வேலையில் ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றம் அப்படிங்கிறது எல்லாமே கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியானது கண்டிப்பாக இருக்க போதுங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.